தேவனுடைய பரிசுத்த நாமத்துக்கு மகிமை உண்டாவதாக. இந்த காலைவேளை உங்கள் அனைவரையும் ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவின் இன்ப நாமத்தில் உங்களை அன்போடு வாழ்த்தி வரவேற்கிறேன். விண்துளிகள் வாயிலாக இந்த நாளிலே சந்திப்பதிலே மிகுந்த மகிழ்ச்சி அடைகிறேன். இந்த நாளின் செய்தியின் தலைப்பானது பிரிவினைகள். யோவான் 17:21. அவர் எல்லோரும் நம்மில் ஒன்றாயிருக்கவும் வேண்டிக் கொள்கிறேன். இன்று கிறிஸ்துவ சபையில் ஊழியத்தின் வேகத்தை குறைப்பதற்கு சாத்தான் வைத்திருக்கிற மிகப்பெரிய அஸ்திபாரம் பிரிவினை என்பதாகும். காலங்காலமாக சாத்தான் இதை வைத்து சபைகளை கெடுத்து வந்திருக்கிறான். சபை சீர்திருத்தம் வேகமாக நடந்து வந்த காலத்திலும் கூட தலைவர்கள் மத்தியில் ஏற்பட்ட சிறு சிறு கருத்து வேறுபாடுகள், அப்பிராய பேதங்கள், வேத கோட்பாடுகள், புரிந்து கொள்வதில் ஏற்பட்ட வேறுபாடுகள் ஊழியத்துக்கு மிகப்பெரிய கேடுகளை விளைவித்ததாக சரித்திரம் கூறுகிறது. இந்த உலகத்தின் கடைசி ஊழியத்தை முடிக்கும்படி அழைக்கப்பட்டிருக்கிறோம். நமக்கு இது ஒரு பெரிய தலைக்கல்லாகும். இந்த நிலை மாறுவதற்கு பரிசுத்த ஆவியானவரின் துணையால் மட்டுமே முடியும். இதைவிட பெரிய சச்சரவுகள், பிரிவினைகள் கூட சரித்திரத்தில் ஆவியானவரின் துணையோடு சரிப்படுத்தப்பட்டிருக்கிறது. 2ஆம் உலக மகா யுத்தத்தின் போது சபைகள் எல்லாம் ஒரே சிந்தனையுடன் அரசாங்கத்தோடு இணைந்து செயல்பட வேண்டும் என்று ஹிட்லர் கட்டளையிட்டார். நாசி படைகளின் பயங்கரருக்கு துணை செல்ல பல சபைகளில் ஒரு பகுதியினர் ஒத்துக்கொண்டனர். மறுபகுதியினர் இது தவறு என்று கூறி தேவனுக்கு மட்டுமே கீழ்ப்படியவும் நாசி படையின் பயங்கரங்களுக்கு துணை போகவும் மறந்துவிட்டனர். இப்படி ஹிட்லரின் கட்டளைக்கு கீழ்ப்படியவும் குற்றமறியாத லட்சக்கணக்காரை கொல்லப்படவும் கொலை செய்யவும் துணை போகாதவர்கள் அரசாங்கத்தால் மிகவும் துன்புறுத்தப்பட்டனர். யுத்தம் முடிந்த பின்பு இந்த குழுவினருக்கும் இடையே பெரிய மனத்தாங்கலும் கசப்புணர்வும் காணப்பட்டது. கடைசியாக இக்குழுக்களின் தலைவர்களும் ஒன்றாக கூடும்படி ஜெபிக்க தீர்மானித்தனர். மிக நீண்ட நேர ஜெபத்துக்கு பின் இந்த குழுவினரும் ஆவியானவரால் பலப்படுத்தப்பட்டு கட்டி தழுவி மன்னித்து மீண்டும் இணைந்தனர். கடைசி கால சபைகளில் ஏதாவது பிரிவினைகள் காணப்படுமானால் ஆவியானவரின் வல்லமைக்காக இன்றே ஜெபியுங்கள், மன்னியுங்கள், இணைந்து ஊழியம் செய்வோம், வாருங்கள். தேவன் தாமே உங்களை ஆசீர்வதிப்பதாக. உங்கள் திருச்சபையிலே பிரிவினை இருக்குமானால் நீங்கள் தொடர்ந்து ஜெபியுங்கள், ஆவியானவர் உங்களுக்கு துணை செய்வார். தேவன் தாமே உங்களை ஆசீர்வதிப்பாராக. ஆமேன். இந்த நாளின் செய்தியை கேட்டு உங்களையும் இந்த நாளை பிறந்த நாளையும் திருமண நாளையும் காண்கிற பிள்ளைகளை தேவன் தாமே ஆசீர்வதிப்பாராக. ஆமேன்.